ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா ரெண்டு விஷயங்க. ஒன்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு மனுஷனுக்கு கோல்னு ஒன்று இருக்கணும், இலக்குன்னு ஒன்று இருக்கணும். அது இல்லைன்னா ஒருத்தன் வெற்றி அடையவே முடியாது. அது அந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், அதோட தொடர். ஒரு மனிதனுக்கு ஃபோக்கஸ் இருக்கணும், ஒரு லேசர் ஷார்ப்பாக நான் அந்த இலக்கை நோக்கி போகணும். ஃபஸ்ட்டு இலக்கு இருக்கணும், அடுத்தது அதை நோக்கி மட்டும்தான் நான் நகர்ந்துக்கிட்டே போகணும். என் முழு கவனமும் என்னுடைய இலக்கை நோக்கி தான். ஸோ இந்த ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு ஆங்கில வார்த்தை. சமஸ்கிருதத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்குது, இதுக்கு பேர் தாரணான்னு சொல்லுவோம். அதாவது பதாஞ்சலி மகரிஷி அஷ்டாங்க யோகா அப்படின்னு சொல்கிறார். அதாவது வாழ்க்கையில் ஒரு மனிதன் உச்ச கட்டத்தை அடைவதற்கு 8 படிநிலைகள் அப்படின்னு பேசுகிறார். அது பெரிய சப்ஜெக்டு. அந்த 8 படிநிலைகளில் 6வது படிநிலை 6, 7, 8, அதாவது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானா, சமாதின்னு சொல்கிறார். அதில் அந்த தாரணா அப்படிங்கிற ஒரு விஷயந்தாங்க ஃபோக்கஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது தாரணாங்கிறது ஃபோக்கஸை காட்டிலும் ஒரு அடுத்த நிலை. அதை பற்றி பேசினோம்னா அது ரொம்ப ஆழமாக போகும். இப்போதைக்கு நீங்கள் ஒரு கவனம்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், என் வாழ்க்கையில் இதைத்தான் நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், என்னுடைய முழு கவனமும் அதுக்குள்ளே இருக்கணும். இதுதாங்க வெற்றிக்கான மிகப்பெரிய ரகசியம். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், பெரிய ஆளாகணும் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ காலகட்டத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதிலிருந்து ஃப்யூச்சருக்குள்ளே நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னா ஒரே ஒன்று தான், உங்களுக்கு ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், தாரணா, விழிப்புணர்வு, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இது உங்களுக்கு இருக்கணும். இது உங்களுக்கு இருந்தால் வெற்றி உறுதிங்க. நீங்கள் தோக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்னா, வாழ்க்கையில் இலக்குன்னு ஒன்று இல்லை அப்படின்னா இன்றைக்கி காலையிலேருந்து இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் நான் எங்கே போவேன்? ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க, இந்த பஸ்ஸு கண்டக்டர் கேட்பார், எப்பா நீ எங்கேப்பா போகணும் அப்படின்பாரு. நான் காந்திபுரம் போகணுங்க, நான் பாரிஸ் போகணுங்க, நான் தாம்பரம் போகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு இலக்கை வச்சா தான் அந்த டைரெக்ஷனில் நீங்கள் போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கோல் ஒன்று இருக்கணும், அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பஸ் அந்த இலக்கை நோக்கி கவனமாக நகர்ந்து போகணும், இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பக்கூடாது. இதுதான் வெற்றிக்கான ரகசியம். சின்ன விஷயம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க, இந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சா தான் இந்த வீடியோவை பார்க்க முடியும். இப்போ ஒரு பாத்ரூம்க்கு எந்திரிச்சு போகிறீங்க, பாத்ரூம்க்கு எந்திரிச்சு போகணும்னு நினச்சா தான் போக முடியும். இதுதான் கோலு. இப்போ இதை முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ இதுக்கப்புறம் அந்த இலக்கை நோக்கி நான் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும், இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பக்கூடாது. ஏன் இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது பயங்கரமான ஒரு நோய் மாதிரி இருக்குது. இது ஒரு டிசீஸ்னே சொல்லலாம். எதை எடுத்தாலும் டிஸ்ட்ராக்ஷன். இப்போ நீங்கள் ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஒரு அரை மணி நேரம் அந்த புக்கை நீங்கள் தொடர்ந்து உங்களால் படிக்க முடியுமான்னா 199 பேரால் முடியாது. 99% ஆஃப் தி பீப்புள் தே கான். புக் எடுத்து இப்படி 2 வரி படிப்போம், டக்குன்னு காலிங் பெல் அடிக்கும், அங்கே போவோம், அடுத்தது ஃபோனில் ஏதோ டிங்குன்னு சவுண்டு வரும், வாட்ஸ்அப்பை போய் பார்ப்போம், திடீர்னு தண்ணி குடிக்கணும்னு தோணும், 2 லைன் படிச்சுட்டு போய் தண்ணி குடிக்க போவோம், அதுக்கப்புறம் பசிக்கும், எதையாவது பண்ணி வாயில் போட்டு வரலான்னு தோணும், அப்புறம் உட்காந்துருக்கிற சேர் கம்ஃபர்டபுளாக இருக்காது, கீழே போய் உட்காரலான்னு தோணும், அதுக்கப்புறம் திடீர்னு தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு டிவியில் ஏதோ ஒரு பிரேக் நியூஸ் வரும், டக்குன்னு என்னென்னு பார்க்கலாமேன்னு தோணும், அப்புறம் மொபைலில் ஏதோ ஒன்று நோண்டுவோம். என்ன ஆகுது பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஆசை இந்த புத்தகத்தை படிக்கணுங்கிறது. ஆனால் உங்கள் ஆசையவே உங்களால் நிறைவேற்ற முடியல. அதை படிக்கிறதுக்கு இந்த அரை மணி நேரம் இந்த இடத்துல உட்கார்ந்து நம்மளால் இதை செய்ய முடியல அப்படின்னா, இந்த மனம் ஒரு 10 விஷயத்தில் நடுவில் போயிட்டு வருது. இப்போ என்ன நடக்குதுன்னா, உங்களோட மைண்டை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. எதுக்கு தெரியுமா ட்ரைனிங் கொடுக்குறீங்க? டிஸ்ட்ராக்ஷனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க. இப்போ மைண்டு என்ன பண்ணுது அப்படின்னா, புத்தகம் படிக்க உட்காந்தான்ப்பா, ஒரு 2 நிமிஷத்தில் ஃபோனை பார்க்குறான், சரி,
அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்தில் அந்த பக்கம் திரும்பி வேடிக்கை பார்க்குறான், அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க போகிறான், அதுக்கப்புறம் காலிங் பெல் அடித்து வெளியில் போகிறான், அதுக்கப்புறம் டிவியை பார்க்குறான், அதுக்கப்புறம் சமயக்கட்டுக்கு போகிறான், அப்புறம் எதையோ சாப்பிட்றான். இதுதான் இவனோட வாழ்க்கை. ஸோ இவனை புக்கு படிக்கிறதுங்கிறது இவனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே இவனை படிக்க விடக்கூடாது அப்படின்னு இந்த மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த பேட்டர்னை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்த தடவை நிறைய பேர் சொல்லுவான், நான் என்னங்க பண்ணுறது, என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியல, எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்குது, யாராவது வந்துடுறாங்க, இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை சும்மாலாம் வராதுங்க, அது நாம் பழக்கியிருக்கோம். எப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்களோ இது ஆட்டோமேட்டிக்காக இப்படி தான் நடக்கும். அது நடக்கிறதுனால நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகலை, நீங்கள் டிஸ்ட்ராக்ஷனுக்கு பழகினதுனால அது அப்படி நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதை நீ பழக்கமாக மாற்றுகிறாயோ அதுதான் வாழ்க்கையிலே உனக்கு நடக்கும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும்னா அந்த விஷயத்தில் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். தொடர்ந்து அதிலேயே நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். எப்போ உங்கள் ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் அல்லது விழிப்புணர்வு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு சக்தி குவியும். அந்த இடத்துல எனர்ஜி போய் உட்காரும். அந்த இடத்துல எனர்ஜி எப்போ அக்யூமுலேட் ஆகி அந்த இடத்துல சக்தி ஓட்டம் ரொம்ப அதிகமாயிடுச்சோ நீங்கள் நினைக்கிறது நடந்துடும். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org. இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். வேர் அவேர்னஸ் கோஸ், எங்கே விழிப்புணர்வு செல்கிறதோ எனர்ஜி ஃப்ளோஸ், சக்தி அங்கே போகும். வேர் எனர்ஜி கோஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன்ஸ், பரிணாமம் நடக்கும். ஸோ இதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றியாளனுக்கு உண்டான சூத்திரமே இதுதான். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்ட்ராக்ஷனுக்கு கேட்கவே வேண்டாம். இப்போது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் வாங்கணும்னா 2 ஆப்ஷன் தான், அம்பாஸ்டர், ஃபியட்டு. இப்போ நான் கார் வாங்கணும்னா எனக்கு 100 ஆப்ஷன் இருக்குது. மண்டை கிறுக்கு பிடிக்குது, இந்த வண்டியை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, பெட்ரோல் வண்டியை வாங்கலாமா, டீசல் வண்டியை வாங்கலாமா, ஈவியை வாங்கலாமா, இல்லை ஹைப்ரிட்டை வாங்கலாமா, அதில் எத்தனை வெரைட்டி, எத்தனை பிராண்டு, ஒரு 100 விதமான பிராண்டு என்ன கிறுக்கு பிடிக்க வைக்குது. அப்போ எனக்கு என்னோட தேவை என்ன, என்னோட கோல் என்ன, எனக்கு இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னுடைய தேவை இப்படி இருக்குது, அந்த தேவைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாகனம் அப்படிங்கிறத என்னால் முடிவு பண்ணுறதுக்கே எனக்கு கிறுக்கு பிடிக்குது. இப்போ ஒரு காருக்கே இந்த நிலைமைன்னா ஒவ்வொரு பொருளையும் எடுத்து பாருங்கள். ஒரு சட்டை வாங்கணும், ஒரு பேண்ட் வாங்கணும், ஒரு பேனா வாங்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பேனான்னா ஒரு 4-5 பேனா, இங்கு பேனா இருக்கும், நிப்பு வச்சுருக்கோம், அப்புறம் பார்க்கர் பென்னு ஒன்று இருக்கும். இன்றைக்கி பேனா பார்த்தா ஒரு 10,000 பேனா இருக்குது. நோட் புக் எடுத்திங்கன்னா ஒரு கன்சியூமபிள் ஐட்டம், நீங்கள் சோப் எடுத்துக்கோங்க, நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் ஒன்றொன்றும் நம்மளை கிறுக்கு பிடிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதை நம்மளுடைய மைண்டு காம்ப்ரஹெண்ட் பண்ணி ஃபோக்கஸ்டாக எனக்கு இதுதான் அப்படின்னு எப்போ நீங்கள் உட்கார்றீங்களோ இப்போ தான் உங்கள் சக்தி விரயமாகாது. சக்தியை விரயம் பண்ணக்கூடாதுங்க. இதுதாங்க மெயின் கேமே. ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒருத்தனுக்கு வரணும், ஒருத்தன் வாழ்க்கையில் பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா உனக்கு ஃபோக்கஸ் இருக்கணும். உன் சக்தியை விரயம் பண்ணக்கூடாது. ஒரு சாதாரண லைட்டை போடுறீங்க வீட்டில், ஒரு 40 வாட்ஸ் லைட்டு, ஒரு டியூப் லைட்டை போட்டிங்கன்னா அது எவ்வளோ பவராக இருந்தாலும் அந்த டியூப்லைட் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வெளிச்சம் இருக்கும். ஒரு 100 அடி தள்ளி போனால் இந்த வெளிச்சம் அங்கே போகாது. அதே ஒரு லேசர் லைட் எடுத்து அடிங்க, அது போகும் 300 அடி 400 அடிக்கு போகும். இப்போ என்ன ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இது பறந்து விரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் போகாது. ஆனால் ஒரு லேசர் லைட்டு அகலத்தில் விரியலை, ஃபோக்கஸ்டாக என்ன வேணுமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் போய் அடிக்குது. அது போகும், 1 மைலுக்கு போகும், 2 மைலுக்கு போகும். அதே தாங்க லைஃப்பும். உன் லைஃப் வெற்றியாளனாக மாறணும், நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னா உங்களுடைய கவனம் இந்த லைட்டு மாதிரி செதறக்கூடாது, லேசர் மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும். அது எங்கே போகணுமோ அது ஒன்றை தவிர இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பக்கூடாது. அந்த மாதிரி லேசர் மாதிரி உங்கள் மைண்டு என்னைக்கு மாறுதோ உங்களுக்கு வெற்றி உறுதிங்க. நீங்கள் தோக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. குருஜி, இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டாக என்னால் வாழ முடியுமா? 100% வாழ முடியும். ஆனால் இப்போ டிஸ்ட்ராக்ஷன் தானே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது.
ஃபோக்கஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ண வேண்டியிருக்கு. கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியலையே. நிறைய வந்து தாய்மார்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என் குழந்தை வந்து படிக்கவே மாட்டேங்குது. படிக்க உட்கார சொன்னால் எந்திரிச்சு ஓடுறான், அவன் விளையாட போயிடுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேங்கிறான். என்ன காரணம்? அவன் வந்து ஏன் அப்படி இருக்கான்? யாராவது நம்ம குழந்தைக்கு கான்சன்ட்ரேஷன் எப்படி பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுத்தோமா? குழந்தைங்களுக்கு சொல்லியே கொடுக்கலையேங்க. கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோமே தவிர, எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறோன்னு நம்ம எங்கே சொல்லி கொடுத்தோம்? எப்படி ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை செய்யணும்னு நம்ம சொல்லி கொடுக்கலையே. நமக்கே தெரியாதே, நம்மளே ஃபோக்கஸ்டாக இல்லையே. ஸ்கூலில் எங்கேயுமே பாடத்தை தானே சொல்லி கொடுக்குறோம். பாடத்தை எப்படி படிக்கணும், எப்படி ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஒரு புத்தகத்தில் ஒரு பேஜை ஒரு 40 லைன் ஒரு பக்கத்தில் இருக்கிற இந்த பேஜை படிக்கிறதுக்கு, அந்த கண்டென்ட் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டாக இருந்தால் கூட படிக்கிறதுக்கு ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் எடுக்கும். இப்போது உங்கள் ஃபோக்கஸ் லெவல் ஒரு பர்டிகுலர் லெவலில் இருக்கும்போது ஒரு 7 நிமிஷம் எடுக்குதுன்னா, உங்கள் ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா 7 நிமிஷம் எடுக்காதுங்க, ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் படிச்சிடலாம். இன்னும் நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அதோட லெவல் இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா 5 நிமிஷம் எடுக்காது, 3 நிமிஷத்தில் நீங்கள் அதை படிக்க முடியும். இன்னும் அதிகமாகிடுச்சு அப்படின்னா 3 நிமிஷம் இல்லை, 1 நிமிஷத்தில் உங்களால் படிக்க முடியும். இன்னும் அதிகமாகிடுச்சு, 40 லைன் இருக்குது அப்படின்னா 7 நிமிஷம் எடுத்ததை நீங்கள் வந்து 40 செகண்டில் படிக்க முடியுங்க. ஐம் நாட் ஜோக்கிங். இன்றைக்கி ஸ்பீட் ரீடிங்னு சொல்லி நிறைய வகுப்புகள் நிறைய பேர் சொல்லித்தர்றாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை எங்கே இருக்குன்னா உங்களுடைய தாரணா தான். உங்களுடைய ஃபோக்கஸ் தாரணா அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை ஒருத்தன் கற்றுக்கிட்டான். அது எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஃபோக்கஸில் தான் ஆரம்பிக்குது. ஒரு லைனை நான் வந்து வேர்ட் பை வேர்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி பார்த்தாலே ஒரு லைனை உள்ளே போயிடும். ஒரு செகண்டில் நீங்கள் உள்ளே போட முடியும். அப்போ 40 லைன் இருந்ததுன்னா 40 செகண்ட், 1 நிமிஷம் கூட எடுக்காது ஒரு பக்கத்தை படிக்கிறதுக்கு. அப்போ ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு நீங்கள் மாதக்கணக்காக படிப்பாங்க நிறைய பேர் புத்தகத்தை. நீங்கள் 4 நாளில் படித்து முடிச்சிடலாம். 3 மணி நேரத்தில் படிக்கிற ஆளுங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். விவேகானந்தர் வந்து ஒரு பக்கத்தையே 2 வினாடியில் படிப்பாராம், 1 செகண்டில் படிப்பாராம். அந்த அளவுக்கு அவருடைய ஃபோக்கஸ் மைண்டு வந்து லேசர் ஷார்ப்பாக இருக்குது. அப்போது அந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும்போது எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் பார்க்க முடியும், ஒரு விஷயத்தை சிந்திக்க முடியும். நான் செய்ய போகிற காரியம் எந்த அளவுக்கு இது வெற்றி அடையுங்கிறத கண்ணால் பார்க்க முடியும். இதைத்தான் தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய விஷனரிப்பா அவன் பாரு, பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவர் கோடிக்கணக்கான சம்பாரிச்சு, அவர் பெரிய தீர்க்கதரிசி, அவருக்கு முன்னால் நடக்கிறது எல்லாமே, நடக்க போகிறது எல்லாமே தெரியுது. எப்படி அங்கே இருக்கிற விஷயம் எனக்கு தெரியுது? ஃபோக்கஸ் தான். இதுதான் விழிப்புணர்வு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கூட இயல்பாக மனிதர்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் அதிகமானதுனால இந்த கவன சிதறல்கிறது இயல்பாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நீங்கள் பழக்கத்துக்கு கொண்டு வரணும். இப்போ எப்படி நம்மளுடைய மனம் வந்து டிஸ்ட்ராக்ஷனுக்கு பழகி இருக்கோ, இதை ஃபோக்கஸ்க்கு பழக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஆரம்பத்தில் அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதுக்கு பழக்கிறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது, நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக வகுப்பில் பார்த்தாலும், இப்போது உங்களுக்கு இந்த காணொலிக்காக நான் ஒரு சின்ன கிளிப்பிங் கொடுக்குறேன், ஒரு சின்ன டிப் ஒன்று கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை, இதை ஒரு சில நாட்கள் பயிற்சியிலேயே உங்கள் வாழ்க்கையில் பெரிய வித்தியாசத்தை பார்ப்பீங்க. இதுக்குன்னு நீங்கள் தனிப்பட்ட முறையில் பயிற்சி எடுக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை எடுக்கவே வேண்டாம். இன்னையிலிருந்து நீங்கள் ஒரு சின்ன வேலை பண்ணுங்கள். உங்களோட வீட்டில் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி, அல்லது பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவன், அல்லது கல்யாணம் ஆகலைன்னா உங்கள் அம்மா அப்பா இல்லை அண்ணன் தம்பி, வீட்டில் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கோங்க. கணவராக இருந்தால் மனைவியை சூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. ஏன்னா இதில் பல மாங்காயை நீங்கள் அடிக்கலாம். மனைவியாக இருந்ததுன்னா கணவரை சூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. யாரோ ஒருத்தர் ஃபேமிலி மெம்பரை சூஸ் பண்ணி இன்றைக்கி மைண்டுக்குள்ளே ஒரு சங்கல்பம் எடுங்க. என் மனைவி, இப்போ நான் கணவராக இருக்கும்போது என் மனைவி பேசும்போது என்னுடைய முழு கவனமும் என் மனைவி இடத்துல நான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு சங்கல்பம் எடுத்து நீங்கள் உங்கள் மனைவி கூட பண்ணும்போதோ அல்லது உங்கள் கணவர் கூட பண்ணும்போது, கான்வர்சேஷன் பண்ணும்போது எந்த வேலையும் செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் ஃபோன் எடுத்து கையில் வச்சுருக்கீங்க, உங்கள் மனைவி உங்கள்கிட்ட ஏதோ என்னங்க நாளை காலையில் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க, அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுன்னு டப்புன்னு ஃபோனை வச்சுட்டு உங்கள் மனைவியோட கண்ணை பாருங்க. கண்ணை மட்டும்தான் கவனிக்கணும். அவங்க சொல்கிறத கூர்ந்து கவனிக்க ஆரம்பிங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதை வந்து ஒரு பயிற்சியாக பண்ண ஆரம்பிங்க. எந்த வேலை, இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க,
உங்கள் மனைவி ஏதோ கூப்பிடுறாங்க, இல்லை உங்கள் கணவர் கூப்பிடுறாருன்னா டிவி ஆஃப் பண்ணிடுங்க, இல்லை பாஸ் போடுங்க. பாஸ் போட்டு திரும்பியா உங்கள் கண்ணை பாருங்கள். முழு கவனமும் அங்கே இருக்கணும். ஒரு ஏதோ ஒன்று காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது உங்கள் மனைவி ஏதோ பேசுகிறாங்க, காஃபி கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு அவங்கள முகத்தை பாருங்கள், அவங்க பேசுகிறத கூர்ந்து கவனிங்க. ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பேசுகிறாங்க, புக் எடுத்து கீழே வச்சுருங்க. மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாது. ஒரே டாஸ்க்கு, ஒரு நேரத்தில் ஒரு டாஸ்க்கு. இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்து இந்த ஒரு பயிற்சியை அடுத்த ஒரு வாரம் நீங்கள் பண்ணி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை எங்கே போகுதுன்னு பாருங்கள். நினச்சி பார்க்க முடியாத ஒரு சக்தியை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்கள் உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி ஓட்டத்தையே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படிப்படியாக இதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு பல பவர்ஃபுல் தியானங்களும் இருக்குது. குரு கிட்ட கற்றுக்கிற தியானமும் நிறைய இருக்குது. அதைத்தான் பதாஞ்சலி சொல்கிறார், அந்த தாரணை எப்படி செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். பட் அதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை வீட்டில் இன்றைக்கி பயிற்சியை ஆரம்பித்து ஃபோக்கஸ்குள்ளே வாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, யுவர் பவர் ஆஃப் ஃபோக்கஸ் இஸ் யுவர் ஃப்யூச்சர். உன்னோட சக்ஸஸ்ஸே உங்களுடைய ஃபோக்கஸ் பவரில் தான் இருக்குது. ஃபோக்கஸ் இஸ் த டூல். இட் இஸ் த ஓன்லி வே டு பிகம் சக்ஸஸ்ஃபுல். அதில் தான் வெற்றி அடைவது உறுதி. எவன் இந்த ஃப்யூச்சரில் அவனோட சக்தி, அவனுடைய மனநிலை ஃபோக்கஸ்டாக இல்லையோ, கவனச்சிதறல் இருக்கோ, அவன் வெற்றி அடையவே முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய திறமசாலி அவனாலும் இருக்கலாம், பெரிய படிப்பு படித்திருக்கலாம், பெரிய விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கலாம். ஆனால் உங்களுடைய அத்தனை நாலெட்ஜு, ஞானமும் மெட்டீரியலைஸ் ஆகி ஒரு விஷயத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னா ஃபோக்கஸ் தான் கீ. எஸ்பெஷலி உங்கள் மனைவி பேசும்போதோ இல்லை உங்கள் கணவர் பேசும்போதோ நீங்கள் கூர்ந்து கவனிங்கன்னு சொன்னேன். அதில் இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இது எந்த கான்வர்சேஷனாக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா நம்ம மைண்டு அதுக்கு பதில் சொல்ல துடிக்கும். அதுக்கு உடனே பதில் சொல்லுவோம். இது பேசிகிட்டு இருக்காது, குறுக்க நம்ம பதில் சொல்லுவோம். அப்போ அதை மாற்ற பார்ப்போம். அவங்க சொல்கிற விஷயம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அந்த பதில் சொல்கிறத நிறுத்திடுங்க. மைண்ட் ஆக்டிவிட்டியை நிறுத்திட்டு அவங்க சொல்லும்போது மனசுக்குள்ளே ஒரு சங்கல்பம் எடுங்க. அதாவது யார் என்னை சுற்றி எந்த விஷயத்தை பேசினாலும், குறிப்பாக மனைவி ஒரு டார்கெட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அவங்க பேசும்போது ஒரு லேர்னிங் மோடில் நீங்கள் இருக்கணும். இவங்கக்கிட்ட இருந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறேன், இப்போது அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதிலிருந்து நான் என்ன கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வச்சு கவனிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபோக்கஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். இது இன்னொரு டெக்னிக். அதாவது ஒருத்தர் பேசும்போது உங்கள் கவனம் எப்படி இருக்குன்னா, இவர் சொல்கிறத நான் கேட்குறது மட்டும் இல்லை, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்க முடியும், வாட் கேன் ஐ லேர்ன் அவுட் ஆஃப் வாட் எவர் ஹீ சேஸ். அவர் என்னவா வேணாலும் பேசட்டும், ஒரு மொக்க விஷயத்தை கூட சொல்லுவார், ஆனால் அதிலிருந்து நான் ஏதாவது கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மனநிலையை வச்சுக்கிட்டு கேட்க ஆரம்பிங்க. எது கேட்டாலும் வாட் கேன் ஐ லேர்ன், அந்த மோடில் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு வாரத்தில்